வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வைக்கு எடுத்திருக்கிறது மத்தேய நற்செய்தியோட 12ஆம் அதிகாரம். இது எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான கட்டம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இங்க இயேசுவோட போதனைகள் இன்னும் கொஞ்சம் கூர்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயம் அந்த எதிர்ப்பும் நேரடி மோதலா மாறுறத பார்க்கலாம். சரியா சொன்னீங்க. இது வெறும் சட்ட பிரச்சனை மாதிரி தெரியல. உண்மையான ஆன்மீகம் எதுங்கிற ஒரு போராட்டத்தோட தொடக்கமா இருக்கு. ஆமா, இந்த அதிகாரத்துல பாருங்க, சட்டம் பெருசா இல்ல கருணை பெருசாங்கிற கேள்வி ரொம்ப அழுத்தமா வருது. உண்மைதான். இயேசுவோட ஒவ்வொரு செயலும், அவரோட பேச்சும் அப்ப இருந்த மதத் தலைவர்களோட அந்த நம்பிக்கைகளை, அதிகாரத்தை எப்படி கேள்வி கேக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். சரி, அப்ப முதல் விஷயம், அந்த ஓய்வு நாள் சர்ச்சை. இயேசுவோட சீடர்கள் பசியில இருக்காங்க, கதிர்களை பறிச்சு சாப்பிடுறாங்க. உடனே பரிசேயர்கள், அதாவது சட்டத்தை ரொம்ப கராரா பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க, இது தப்புன்னு சொல்றாங்க. ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுன்றது அவங்க வாதம். ஆமா. அப்போ இயேசு கொடுக்கிற பதில் இருக்கே, அது ரொம்ப ஆச்சரியம். தாவீது செஞ்சதை ஞாபகப்படுத்துறாரு. அப்புறம் குருக்கள் ஓய்வு நாள்ல கோயில்ல வேலை செய்யறத சொல்றாரு. கடைசியா இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்லங்கிறத நீங்க புரிஞ்சிருந்தா தப்பு இல்லாதவங்கள குற்றம் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னு முடிக்கிறாரு. இது சாதாரண விளக்கம் இல்லை, இது ஒரு பெரிய சுய அறிவிப்பு மாதிரி. அப்படியா? கிட்டத்தட்ட அந்த சட்டத்தையே உருவாக்குன அதிகாரம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற தொனியில் இருக்கு பாருங்க. சட்டத்தோட நோக்கமே மனுஷனுக்கு நல்லது செய்யறதுதான், இரக்கம்தான் முக்கியம், வெறும் சடங்கு இல்லன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஓஹோ, இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆமா, பெரிய சவாலாவும் இருந்திருக்கும். சரி, அடுத்ததா அதே ஓய்வு நாள்ல ஜபாலயத்துக்கு போறாரு. அங்க காஞ்சி போன கையோட ஒரு மனுஷன் இருக்கான். அங்கேயும் பிரச்சனை தான். ஆமா, பரிசேயர்கள் அவரை சிக்க வைக்கிறதுக்காகவே கேக்குறாங்க, ஓய்வு நாள்ல குணமாக்குறது சரியான்னு. பிடிவாதமா இருக்காங்க. ஆனா இயேசுவோட பதில் பாருங்க, உங்க ஆடு குழியில விழுந்தா ஓய்வு நாள்னு பார்க்காம தூக்கி விட மாட்டீங்களா? மனுஷன் ஆட்டை விட முக்கியமானவன் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப நடைமுறையான கேள்வி. கேட்டுட்டு அந்த மனுஷனை குணமாக்கிடுறார். இந்த இடத்துல இயேசு கொஞ்சம் கூட பின்வாங்கல, நேரடியா மோதுறாரு. ஓய்வு நாள்ல நல்லது செய்யறதுதான் நியாயம்னு சொல்லி அவங்க மனசாட்சியே தட்டி எழுப்புறாரு. இதோட விளைவு மோசமாயிடுச்சு. பரிசேயர்கள் கோபத்துல அவரை கொல்லவே திட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. ஓ, அப்புறம் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. இயேசு பிசாசு பிடிச்ச பார்வையற்ற ஊமையான ஒருத்தரை குணமாக்குறார். இது பெரிய அற்புதம். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, இவர்தான் மெஸ்ஸியாவா இருப்பாரோ, தாவீதின் குமாரனோ அப்படின்னு பேசிக்கிறாங்க, போடுறாங்க. இது ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. இதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா இருக்கு. ஆமா, தனக்கு தானே பிரிஞ்சிருக்கிற எந்த ராஜ்யமும் நிக்காது. சாத்தான் எப்படி சாத்தான துரத்துவான், அப்படி செஞ்ச அவன் ராஜ்யம் எப்படி நிக்கும்னு கேக்குறாரு. கரெக்ட். நான் கடவுளோட ஆவியால தான் பிசாசுகளை துரத்துறேன், அப்படின்னா கடவுளோட ராஜ்யம் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னு தெளிவா சொல்றாரு. இங்கதான் அந்த ரொம்ப முக்கியமான, சொல்ல போனா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய எச்சரிக்கை வருது இல்லையா? ஆமா, மனுஷங்களுக்கு எதிரான பாவம், ஏன் மனுஷகுமாரனுக்கு, அதாவது இயேசுவுக்கே எதிரான பேச்சு கூட மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணம் மன்னிக்கப்படவே படாது. இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஏன் இவ்வளவு தீவிரமா சொல்லப்படுது? இது எப்படி சொல்றது, இறையியலாளர்கள் பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கடவுளோட வல்லமைய, அவரோட கிரியைய நேரடியா கண்ணால பாக்குறாங்க. பார்த்தும் பிடிவாதமா மனம் திரும்ப மறுத்து வேணுனே அது பிசாசோட செயல்னு முத்திர குத்துறது, இது ஒரு விதமான இறுதிநிலை நிராகரிப்பு. ஓ, அப்படியா? ஒரு பிடிவாதமான நிராகரிப்பு. அதனாலதான் அதுக்கு மன்னிப்பே இல்லைன்னு இயேசு சொல்றதா எடுத்துக்கலாம். புரியுது. தொடர்ந்து மரத்தை அதன் கனியால அறியலானும், இருதயத்தோட நிறைவால தான் வாய் பேசுதுன்னு சொல்றாரு. ஆமா. அப்புறம் நாம பேசுற ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. நம்ம வார்த்தைகளோட பொறுப்பு எவ்வளவு அதிகம்னு இது காட்டுது. நிச்சயமா. செயல்கள் மட்டும் இல்ல, நம்ம வார்த்தைகளும் நம்ம உள்ளத்தை காட்டிடும்னு சொல்றாரு. அப்புறம் பரிசேயர்கள் அவர்கிட்ட ஒரு அடையாளம், ஒரு அற்புதம் செஞ்சு காட்ட சொல்லி கேக்குறாங்க. மறுபடியும் சோதனை பண்றாங்க.
இயேசு அவங்கள பொல்லாத விபசார சந்தது, அதாவது கடவுளுக்கு உண்மையா இல்லாம வழி விலகி போன தலைமுறைன்னு கொஞ்சம் கடுமையா சொல்றாரு. ஆமா. சொல்லிட்டு யோனா தீர்க்கதரிசியோட அடையாளத்தை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாதுங்கிறாரு. அந்த யோனாவோட அடையாளம்னா? அதையும் விளக்குறாரு. யோனா எப்படி 3 நாள் ராத்திரி பகல் மீன் வைக்கல இருந்தாரோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் 3 நாள் ராத்திரி பகல் பூமியோட இருதயத்துல இருப்பாருன்னு சொல்றாரு. இது நேரடியா அவரோட மரணம், அடக்கம், அப்புறம் உயிர்த்தெழுதல குறிக்குதுன்னு தான் எல்லாரும் நம்புறாங்க. சரிதான். அது மட்டும் இல்ல, மனம் திரும்பின அந்த நினிவே மக்களும் சாலமோனோட ஞானத்தை கேட்க அவ்வளவு தூரம் வந்த அந்த தென்றிசை அரசியும் கூட மனம் திரும்பாத இந்த தலைமுறைய நியாய தீர்ப்புல குற்றம் சாட்டுவாங்கன்னு சொல்றது. அவங்க பிடிவாதத்தை காட்டுது. ஆமா, அவங்க எவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு காட்டுது. அடுத்து ஒரு ஓமை சொல்றாரு. ஒரு மனுஷனை விட்டு ஒரு கெட்ட ஆவி போகுதான். ம். அப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடம் காலியா சுத்தமா இருக்குதாம். ம். உடனே அது என்ன பண்ணுதான், தன்னை விட மோசமான இன்னும் 7 ஆவியில கூட்டிக்கிட்டு வந்து அங்கேயே தங்கிட்டுதான். அப்போ அந்த மனுஷனோட நிலைமை முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமாயிடும். அப்படியே அந்த பொல்லாத தலைமுறைக்கும் நடக்கும்னு முடிக்கிறாரு. இது ஒரு நல்ல பாடம் இல்லையா நமக்கு? சும்மா கெட்டதை துரத்துனா மட்டும் போதாது, ஆமா. அந்த இடத்த நல்லது எதையாவது வச்சு நிரப்பணும். இல்லனா பழைய பிரச்சனை இன்னும் மோசமா திரும்பி வரலாம்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. ரொம்ப சரி. சரி, கடைசியா ஒரு சம்பவம். ம். இயேசு பேசிட்டு இருக்கும்போது அவரோட அம்மா, சகோதரர்கள் அவரை பார்க்க வராங்க. ம். குடும்பத்தினர் வராங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு. அதுக்கு இயேசு கூட்டத்தை பார்த்து தன் சீடர்களை காட்டி, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், பரலோகத்துல இருக்கிற என் பிதாவோட சித்தப்படி செய்யலவங்க தான் என் சகோதரன் சகோதரி தாயின்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? உறவுகளை மறுக்கிறாரா? இல்ல, உறவுகளை மறுக்கிறதா தெரியல. ஆனா உறவுகளோட அந்த முன்னுரிமைய மாற்றி அமைக்கிறாருன்னு சொல்லலாம். ஓஹோ. உலக பிரகாரமான ரத்த பந்தம் முக்கியம்தான். ஆனா அதை விட கடவுளோட சித்தத்தை சேர்றது மூலமா உருவாகிற அந்த ஆன்மீக பந்தம் தான் உண்மையான நிலையான குடும்பம்னு ஆணித்தரமா சொல்றாரு. அப்போ விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் கடவுளோட குடும்பத்துல முக்கியம்னு சொல்றாரு. ஆமா, அதுதான் அடிப்படைன்னு தெரியுது. ஆக மத்தேயு 12 ஓய்வு நாள் பத்தின விவாதம், இயேசுவோட அதிகாரம், பிசாசுகளை துரத்துதல், அப்புறம் அந்த பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம், வார்த்தைகளோட முக்கியத்துவம், உண்மையான ஆன்மீக குடும்பம்னு பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். சட்டத்தோட எழுத்தை விட கருணைக்கும் கடவுளோட சித்தத்துக்கும் இயேசு கொடுத்த முக்கியத்துவத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நிச்சயமா கவனிச்சிருப்பீங்க. இந்த அதிகாரம் முழுக்க இயேசுவோட பார்வைக்கும் அன்றைய மத தலைவர்களோட அந்த குறுகிய சட்ட ரீதியான பார்வைக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நாம பார்க்க முடியுது. ஆமா. இது நம்பிக்கைனா என்ன, எதிர்ப்பு வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றது, உண்மையான சீஷத்துவம்னா என்ன, இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளை இது எழுப்புது. சரி, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இயேசு சொன்னார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு நாம அன்றாடம் பேசுற வார்த்தைகள், வாட்ஸ்அப்ல அனுப்புற மெசேஜ், சோஷியல் மீடியால போடுற கமெண்ட்ஸ், இதோட தாக்கம், இதோட பொறுப்பை பத்தி இந்த வசனம் உங்களை என்ன யோசிக்க வைக்குது? அடுத்த ஆழ்ந்த பார்வையில சந்திப்போம்.